ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனால மணிமங்கலம் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, சிதம்பரங்கிற இந்த வீட்டை சேர்ந்தவரோட ஒட்டுமொத்த வீடு, காடு, மில்லு, தோட்டம் தெருவு, காடுகரை, புஞ்ச நஞ்ச, அசையும் அசையா சொத்துக்கள், அதன் பேர்ல இயங்கி வந்த பேங்க் அக்கவுண்ட் வரைக்கும் அவரோட மகன் பிரபாகரனுக்கு தான் நேரடியா சேரும். பட்டயத்தை வச்சு கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுனால பிரபாகரோ அல்லது அவரோட வாரிசோ இங்க வந்து பவரோ பட்டாணி குடுக்கற வரைக்கும் இவங்க யாரும் இந்த சொத்து பத்துல சொந்தம் கொண்டாட முடியாதுங்கிறதையும் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்கு. தாத்தாவை ஊருக்குள்ள நல்லா அவமானப்படுத்த நினைச்சுதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்காக காசை கொடுத்துதான் சரி பண்ணி இப்படி ஒரு கேஸ போட்டு சொத்தை எல்லாம் முடக்கிருப்பா. அதோட அவளுக்கு அப்பாவா அங்க வர வைக்கணும், அதான் குறிக்கோளே. இப்ப என்னடி பண்றது? பாவம் தாத்தா குடும்பம் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பாங்க? அந்த சொத்துல தான் இந்த வீடு வர்றதால இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிதம்பரம் அப்புறம் அவங்க குடும்பத்தார் யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு, அதுவும் இவங்க 3 நாளுக்குள்ள காலி பண்ணி கொடுக்கணும்னு கோர்ட்டு இவங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு. என்னது 3 நாள்ல வீட்டை காலி பண்ணணுமா? அது எப்படி முடியும்? கண்டிப்பா அந்த காஞ்சனா தான் காசு கொடுத்து இத பண்ணிருப்பா. என்னக்கா இது 3 நாள்ல வீட்டை காலி பண்ண சொல்றாங்க? தெரியலடி, இந்த கேஸ பத்தி வக்கீல் கிட்ட கேட்டாதான் தெரியும். இது சிவில்ல வரும். ஓ, இத்தனை வருஷமா நாங்க வாழ்ந்த வீட்டை 3 நாள்ல காலி பண்ணணும்னு நீங்க எங்களுக்கு டைம் கொடுக்குறீங்களா? முடியாதுங்க. எங்களுக்கு என்னமா தெரியும்? இந்த வீடும் அந்த சொத்தை சேர்ந்ததுதான், அதுதான் காலி பண்ண சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. நியாயமா நீங்க இத்தனை நாள் அனுபவிச்சதே சட்டப்படி தப்பு. யோ என்னையா எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சொத்தை முடக்குவீங்க, பேங்க முடக்குவீங்க, ஊருக்குள்ள தண்டோரை போட்டு எங்களெல்லாம் அசிங்கப்படுத்துவீங்க. இதெல்லாம் பத்தாதா உங்களுக்கு? வீட்டை காலி பண்ண வர சொல்றீங்க, நாங்க காலி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. தம்பி, நீங்களா காலி பண்ணி போயிட்டா கொஞ்சமாவது கௌரவமா இருக்கும். இல்லனா கோர்ட்ல இருந்து போலீஸ் அழைச்சிட்டு வந்து சாமானெல்லாம் வெளியில தூக்கி போட்டு சீல் வச்சிருவாங்க. உங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. தேவையா இது? தம்பி, உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்க கோர்ட்டு சொல்றத செய்யறோம், அவ்வளவுதான். என்னடி இது? வீட்டை காலி பண்ண சொல்லி கெடு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதான் எனக்கும் புரியல. அதுவும் 3 நாள்ல காலி பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அங்க மொத்த குடும்பமும் கலங்கி போயிருப்பாங்க. பாட்டி போனையே மறந்துட்டாங்க போல. இது நான் பிறந்து வளர்ந்த வீடு. இதுல அவனுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நான் காலி பண்ண முடியாது, நீங்க போங்க வெளியே. சிதம்பரம் ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. ஒரு பாரம்பரியமான குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா அது எவ்வளவு பெரிய பாதிப்பா இருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது எங்க கடமை, அதை நான் செஞ்சுதான் ஆகணும். நீங்க அட்வொகேட்டை பார்த்து என்ன பண்ணணும்னு பண்ணுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. முடியாது பா, நீங்க கையெழுத்து போடாதீங்க. என்ன வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். வேணாம் தாத்தா, கையெழுத்து போடாதீங்க. ஐயா, தயவு செஞ்சு கையெழுத்த போடுங்க. இதுல கையெழுத்த போடலனாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை.